கடலூர் அருகே இருந்த மீன்குளம் என்ற சிறிய கடற்கரை ஊர். அலைகளின் சத்தமும் மீன வலைகளின் வாசனையும் நிறைந்த இடம். அங்கு தீபா என்ற பெண் தன் ஒரே மகள் அமுதாவுடன் ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்து வந்தாள். கணவன் இறந்த பிறகு தீபா கடற்கரை சாலையில் ஒரு சிறிய பானிபூரி வண்டி வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தாள். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து மாவு பிசைந்து பானிபூரி மற்றும் தண்ணீர் தயார் செய்வாள். இந்த ஆண்டு பருவமழை தாமதமானதால் சுற்றுலா பயணிகள் குறைந்துவிட்டனர். வண்டி முன் ஒரு நாள் கூட வரிசை இல்லை. மாலையானதும் மீதி இருந்த பானிபூரிகளை தீபா மூடி வைத்தாள். அம்மா கவலையாக வருவதை கண்ட அமுதா, அம்மா இன்னிக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாதா என்று அமுதா கேட்டாள். கவலைப்படாத கண்ணு, அம்மா ஏதாவது வழி பார்க்கறேன். அன்று இரவு தீபாவுக்கு தூக்கம் வரவில்லை. வாசலில் அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் தன் தாயார் சொல்லிக் கொடுத்த பானிபூரி செய்முறையை நினைவு கூர்ந்தாள். தண்ணீரின் ருசி மட்டும் இல்ல, அன்பும் சேர்த்து ஊத்தணும் கண்ணு என்று அம்மா சொன்ன வார்த்தைகள் காதில் ஒலித்தன. தீபா ஏதோ புதிதாக முயற்சிக்க முடிவெடுத்தாள். பழைய டப்பாவிலிருந்த அம்மாவின் குறிப்பேட்டை எடுத்து புரட்டினாள். அடுத்த நாள் காலை கடலோர சந்தையிலிருந்து புதிய புதினா, இளநீர் சர்க்கரை மற்றும் ஒரு அரிய கருப்பட்டி வகையை வாங்கினாள். அதை அவள் ஊரில் யாரும் பயன்படுத்தியதில்லை. தீபா வீட்டில் அமர்ந்து புதினாவை அரைத்து கருப்பட்டியை கரைத்து தண்ணீரில் கலந்தாள். மணம் வீடு முழுவதும் பரவியது. வண்டி அருகே அண்டை வீட்டு பையன் கார்த்தி வந்தான். அக்கா, ஒரு பிளேட் கொடுங்க. முதல் பானிபூரியை சாப்பிட்டவுடன் கார்த்தியின் முகம் மாறியது. அக்கா, இது என்ன மேஜிக்! இவ்வளவு அருமையான தண்ணி நான் எங்கேயும் குடிச்சதே இல்ல. உண்மையாவா கார்த்தி? ஆமாக்கா, இதுல ஏதோ ஒரு தித்திப்பும் காரமும் சேர்ந்த புது சுவை இருக்கு. கார்த்தி சாப்பிடுவதை பார்த்த 2 பெண்கள் பானிபூரி வாங்கி சுவைத்தார்கள். இந்த பானிபூரியும் தண்ணியும் அருமையா இருக்குது. எங்கேயும் கிடைக்காது. நாளைக்கும் வர்றோம் அக்கா. மதியத்திற்குள் ஒருவர் மூலம் இன்னொருவருக்கு செய்தி பரவியது. மீனவத் தெருவில் தீபாவின் பெயர் ஒலிக்க ஆரம்பித்தது. மாலைக்குள் தீபாவின் வண்டி முன் நீண்ட வரிசை உருவானது. அவள் கைகள் ஓயாமல் ஓடின. ஆனாலும் முகத்தில் புன்னகை மறையவில்லை. அதே சாலையில் இன்னொரு வண்டிக்காரர் ரகு சிக்கன் 65 மற்றும் பஜ்ஜி விற்று வந்தார். எப்போதும் அவர் கடையே கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்று அவர் கடை காலியாக கிடந்தது. ரகு தூரத்தில் இருந்தபடியே தீபாவின் வண்டி முன் இருந்த கூட்டத்தை பார்த்தார். ரகுவின் மனதில் பொறாமை பற்றியது. இந்த பொண்ணுக்கு எப்படி இவ்ளோ கூட்டம் வந்தது? நேத்து வரைக்கும் பாழா போன வண்டியா இருந்தது. தீபா, உன் பானிபூரி தண்ணியில ஏதாவது கலந்திருக்கியா? சுற்றுலா மக்களை ஏமாத்த ஏதாவது வித்த பண்றியா? இல்ல ரகு அண்ணா, அம்மா கத்து கொடுத்த ரகசியமும் என் கஷ்டப்பட்ட உழைப்புந்தான். ரகு பதிலேதும் சொல்லாமல் கோபத்துடன் திரும்பிச் சென்றார். இரவு தீபா களைப்புடன் ஆனால் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். அமுதா, இன்னைக்கு எல்லாம் விற்று போச்சு கண்ணு. மகள் மகிழ்ச்சியில் தாயை கட்டிப்பிடித்தாள். அன்று இரவு ரகு தன் உதவியாளன் செல்வத்தை அழைத்தான்.
இருவரும் கடையின் பின்புறம் அமர்ந்து பேசினர். செல்வம், நள்ளிரவுல தீபா வண்டி இருக்கிற இடத்துக்கு போ. அவ தண்ணி பாத்திரத்துல இந்த உப்பு தண்ணிய ஊத்திடு. நாளைக்கு அவ பானிபூரி தண்ணி முழுசா கெட்டு போணும். செல்வம் தலையாட்டி இருட்டில் மறைந்தான். தீபா வீட்டின் அருகா வண்டி நிறுத்தும் இடத்தை நோக்கி மெதுவாக நடந்தான். செல்வம் ரகு சொன்னதை செய்தான். மறுநாள் காலை தீபா வழக்கம் போல எழுந்து வண்டியை நோக்கிச் சென்றாள். பாத்திரத்தை திறந்தபோது ஏதோ சரியில்லாத வாசனை வந்தது. தண்ணீரில் அளவுக்கு அதிகமான உப்புச்சுவை கலந்திருந்தது. மா, என்னாச்சு? அமுதா ஓடி வந்து கேட்டாள். அவள் முகத்தில் பயம் தெரிந்தது. யாரோ வேணும்னே செஞ்சிருக்காங்க கண்ணு. ஆனா நான் மனசு தளர மாட்டேன். தீபா அந்த பாத்திரத்தை கடலோரத்திற்கு கொண்டு சென்று மணலும் எலுமிச்சையும் கொண்டு நன்கு கழுவினாள். அமுதா அருகில் நின்று புதினாவை அரைத்துக் கொடுத்தாள். அம்மா, நான் உதவுறேன் என்றாள் சிறு கைகளால் வேலை செய்தபடி. இருவரும் சேர்ந்து மீண்டும் புதிதாக தண்ணீர் தயார் செய்தனர். வேகமாக, ஆனால் கவனமாக. மதியத்திற்குள் தீபா வழக்கம் போல வண்டியை சாலையில் நிறுத்தினாள். கார்த்தியும் மற்ற வாடிக்கையாளர்களும் மீண்டும் வரிசையில் நின்றனர். தீபா மீண்டும் வண்டி வைத்திருப்பதை தூரத்திலிருந்து பார்த்த ரகுவுக்கு திட்டம் தோற்றது புரிந்தது. அவன் கூட்டத்தின் நடுவே நின்று சத்தமாக கத்தினான். ஜாக்கிரதை எல்லாரும், இந்த தண்ணியில ஏதோ கலந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் திடீர்னு இவ்வளவு கூட்டம். சிலர் தயங்கி நின்றனர். சிலர் கையில் இருந்த பானிபூரியை திரும்ப வைத்தனர். நிறுத்துங்க ரகு அண்ணா. நேத்து ராத்திரி நீங்க செல்வத்தை அனுப்பி தீபா அக்காவோட பாத்திரத்துல உப்பு தண்ணி ஊத்த சொன்னது எனக்கு தெரியும். நானே பார்த்தேன். கிராமத்தினர் தீபாவின் நேர்மையை ஆதரித்தனர். நாங்க தீபாவை நம்புறோம் என்று சிலர் குரல் எழுப்பினர். வெட்கமடைந்த ரகு தலை குனிந்தபடி அந்த இடத்தை விட்டு அகன்றார். திரும்பி பார்க்காமல் நடந்தார். சில மாதங்களில் தீபாவின் பானிபூரி ஊர் முழுவதும் பிரபலமானது. தீபா அக்காவோட பானிபூரி என்ற பெயரில் அவள் சேமித்த பணத்தில் கடற்கரை சாலையில் ஒரு சிறிய நிரந்தர கடையை அமைத்தாள். திறப்பு விழாவில் அமுதா தன் அம்மாவை கட்டிப்பிடித்தாள். அம்மா, நீ எப்போதுமே சொல்றது சரிதான். கஷ்டப்பட்டா ஒரு நாள் நல்லது நடக்கும். தீபா புன்னகைத்தபடி சொன்னாள். இது நம்ம பாட்டி கத்து கொடுத்த அன்போட ரகசியம் கண்ணு. இதை நாம ஒருபோதும் மறக்கக்கூடாது.